எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க. எப்படி சொல்லியிருக்கா, மேக் ஷூர் யூ மேக் திஸ் சொல்லியிருக்கா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருக்கா. ஹாய், ஹலோ, வணக்கம், ஐபுவான். வெல்கம் பேக் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து நானும் அசங்கரும் சிக்கன் ஷவர்மா செய்ய போகிறோம், ஸ்ரீலங்கன் ஸ்டைலில். ஸோ சிக்கன் வந்து அசங்க செய்ய போகிறேன், மிச்சமெல்லாம் நான் செய்ய போகிறேன். ஸோ ரெண்டு பேரும் ஆக்சுவலி சேர்ந்து தான் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். ஸோ வாங்க இந்த சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டித்தரோம். இதில் வந்து போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் இருக்குது, ஒன்று எல்லாட்டிக்கு 275 கிராம் வருது. இப்போ இதை வந்து கழுவி வச்சிருக்கேன், ஆனால் இதை வந்து வெட்டி எடுக்க போகிறேன் ரெண்டா. இந்த இப்படி நடுவால் வந்து வெட்டி இருக்கிறேன். இப்போ இதை வந்து மேரினேட் பண்ண போகிறேன். இப்போ வெட்டி வச்சிருக்கிற இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் போட போகிறேன். சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். இதில் போட போகிறேன். இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, 3 காம்பு கருவேப்பிலை எடுத்து சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். இதில் வந்து உள்ளி இருக்குது, 5 உள்ளிப்பல் எடுத்து இடித்து வச்சிருக்கேன். இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைகளான உப்பு செய்யுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் குறைய இருக்குது. இதில் வந்து மஞ்சள் பவுடர் இருக்குது, 1/8 டீஸ்பூன் கொஞ்சம் கூட இருக்குது. இப்போ இதையும் இதில் செய்யுங்க. இதில் வந்து மிளகு பவுடர் இருக்குது, 1/2 டீஸ்பூன். இதையும் இதில் செய்யுங்க. இதில் வந்து லைட் சோயா சாஸ் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ். நீங்கள் சோயா சாஸ் விடைக்கு வந்து காரணமாக உப்பை சேருங்கன்னு சொன்னால், உப்பு கூடிட்டுன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாது. ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்கணும், லைட் சோயா சாஸ், உப்பு குறைஞ்சது. இதில் வந்து லெமன் இருக்குது, லெமன் அல்ல லைம் வந்து இதில் அரைவாசி சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணி இருக்கிறார். இதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறார் ஒரு 30 to 40 மினிட்ஸ். உங்களுக்கு கூட நேரம் ஒரு 1 hour 2 hour வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கு வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ இதை மேரினேட் பண்ண வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ காட்டுத்தாரன். ஸோ இந்த ஷவர்மா இதுக்கு வந்து ஒரு சாலட் மாதிரி தேவை. ஸோ அதில் வந்து நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன், எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து கோவா எடுத்து இப்படி மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். 160 கிராம் இல்லாட்டிக்கு ஒரு சின்ன பீஸ் கோவா இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு கேரட் இல்லாட்டிக்கு 110 கிராம் கேரட் எடுத்து இப்படி நீட்டாக ஜூலியன் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் இதில் செய்யுங்க. இதில் வந்து ஒரு மீடியம் சோப்பு வெங்காயம் எடுத்து இப்படி நீட்டாக இதையும் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இல்லாட்டிக்கு இதுலேயும் வந்து 120 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் செய்யுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, நான் 3 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்குது. இது ஆப்ஷனாக உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் போடலாம். இதில் வந்து தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன், ஒரு மீடியம் தக்காளி பழம் இல்லாட்டிக்கு இதில் 95 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் செய்யுங்க. இதில் வந்து மிளகு பவுடர் இருக்குது, 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் குறைய இருக்குது. இப்போ இதையும் இதில் செய்யுங்க. உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. நானும் கொஞ்சம் ஒரு அளவாக 1/8 டீஸ்பூன் கொஞ்சம் கூட தான் சேர்க்குறேன். இதில் வந்து லெமன் அல்ல லைம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. தேசிக்கார அந்த சீட்ஸ் கொஞ்சம் விழுந்துட்டுது, அதை நான் ரிமூவ் பண்ணி விட்றேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். ஸோ இந்த ஷவர்மா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்லி செய்து எடுக்க வரையும் இதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். இந்த இருக்குது, இதுவும் செய்து முடிஞ்சுது. இந்த ஷவர்மா இதுக்கு வந்து ஒரு சாஸ் ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இதில் பிளெயின் யோகட் எடுத்துருக்கிறேன், 1/2 கப் பிளெயின் யோகட் இருக்குது. இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைக்களவாக போடுங்க. நான் 1/8 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். இதில் வந்து உள்ளி இருக்குது, உள்ளிப்பல், ஒரு உள்ளிப்பல் எடுத்து நல்லா தட்டி போட்டு சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இப்போ இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேருங்க. நான் வந்து ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன். இதே இதில் சேருங்க. இதில் வந்து மிளகு இருக்குது, ஒரு 1/8 டீஸ்பூன் மிளகு பவுடர் சேர்க்குறேன். இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மின்ட் லீஃப் எடுத்துருக்கேன், மின்ட் இலை இருக்குதுல்ல, அதில் வந்து ஒரு 5-6 இலை எடுத்து சின்ன சின்ன வெட்டி இருக்கேன். இதையும் இதில் சேருங்க.
லைம் அல்ல லெமன் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் புழிஞ்சுடுங்க, நிறைய விட தேவையில்லை. கொஞ்சம் லெமன் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காணாடிக்கு சேர்க்கலாம். இன்னும் இருக்குது. இந்த சாஸ் செய்துட்டேன். இது நான் அந்த ஷவர்மா வந்து செய்தெடுக்கிறேன், தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஸ் செய்தாச்சு, சலாட் செய்தாச்சு. இப்போ வந்து அசங்கர் இந்த சிக்கனை வந்து 40 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வச்சு மேரினேட் பண்ணுறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகிட்டுது. இப்போ அசங்கர் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கற்றுருவார். ஸோ அந்த சிக்கனை வந்து பேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதில் ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கார். வந்து எண்ணெய் இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. ஆனால் முதல் கொஞ்சம் விட போகிறார். விட்டு எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன். இந்த இருக்கிற ஹாபிகேல் பேஷன்லியாக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்குறா. இவ்வளோ நல்லா வளர்ந்துட்டா, 2 பல்லம் விழுந்துட்டுது. சிக்கன் ஷவர்மா சாப்பிட்றதுக்கு சிட்டியாக இன்பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்குறா. இந்த இருக்குது இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட போகிறார். இப்போ இந்த சிக்கனை வந்து பேன் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ சரியாக 4 நிமிஷமாக இந்த பக்கம் வந்து வேகி கொண்டு இருக்குது. பேன் ஃப்ரை பண்ணியிருக்கார். இப்போ மெட்ட பக்கம் திருப்புற 4 நிமிஷத்துக்கு பிறகு ஸோ அசங்க மெட்ட பக்கம் திருப்பி போட்டு ஒரு 4 நிமிஷம் இருந்தாருக்கு. இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கல. இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு கத்தியை எடுத்து வெட்டி விட போகிறேன். ஸோ உள்ளுக்கு நல்லா அவிகிறதுக்கு இந்த நடுவில் வந்து வெட்டி விடுறாருன்னு சொன்னால் உள்ளுக்கு நடுவில் அவிகிறதுக்கு ஃபுல்லாக வெட்டியில் ஜஸ்ட் இந்த கத்தியால் வந்து கீறி விடுறார். என்ன அசங்க சீரியஸாக இருக்கீங்க? என்ன சொன்ன நான்? Why I'm so serious? ஏதாவது தமிழில் சொல்லுங்க அசங்க ப்ளீஸ். எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க. ஃபைனலி தமிழ். இப்படி கத்தியால் வந்து ஃபுல்லாக வெட்டியில் ஜஸ்ட் கீறி விட்டுருக்காருன்னு சொன்னால் நல்லா ஈவன் ஆகிறதுக்கு பொரிஞ்சு வர்றதுக்கு. நல்ல வாசமாக இருக்குது. இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வருது. இல்லை நடுவால் எல்லாம் கீறி போட்டு கத்தியால் இன்னொரு 5 நிமிஷம் விட்டு நல்லா பர்ஃபெக்டாக அவிஞ்சிருக்குது. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஓவர் குக் பண்ணாதீங்க. சொன்னால் ஓவர் குக் பண்ணியிருந்தால் அந்த சிக்கன் பிரஸ்ட்டில் அந்த ஜூஸினஸ் இல்லாமல் போயிடும். என்ன அசங்க சிக்கன் செய்து முடிஞ்சுதா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு இதை இறக்கி விட போகிறேன். இப்போ அசங்க வந்து பேன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பிரஸ்ட்டை வந்து வெட்டி எடுக்க போகிறேன் மெல்லிஸா. நாங்கள் மேரினேட் பண்ண போட்ட வெங்காயம் உள்ளி எல்லாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து பொரிஞ்சு வந்திருக்கு. இதை வந்து வீசுகிறாங்க. இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இதையும் சிக்கனோட சேருங்க. இந்த இருக்குது. இப்போ இந்த ஷவர்மா வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி எடுப்போம். இப்போ இந்த சிக்கன் ஷவர்மா வந்து ரேப் பண்ணி எடுக்கிறதுக்கு இதில் வந்து ரொட்டி எடுத்துருக்கேன். நல்ல மெல்லிஸாக ரெடிமேடாக நான் வேண்ட ரொட்டி இந்த இருக்குது எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து பேனில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்க போகிறேன். 2 ஒன்றும் போட தேவையில்லை. இதாக இருக்குது. இந்த ரொட்டியை வந்து ஜஸ்ட் லைட்லியாக தாச்சில் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். முருகை வந்து விட்டுறாங்க. இந்த இருக்குது முருகையில் ஜஸ்ட் லைட்லியாக இதை ஹீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கன் ஷவர்மா வந்து ரேப் பண்ணி எடுக்க போகிற சங்கர். ஸோ அதில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் ஒன்று வச்சுருக்கிறார். இப்போ ஹீட் பண்ணி எடுத்த ரொட்டியை வந்து இதில் வச்சுருக்கிறார். வச்சுக்கொண்டு யோகர்ட் சாஸ் இருக்குல்ல, அதை வந்து இதில் கொஞ்சம் போட்டு பூச போகிறார். இப்போ வந்து இந்த சாலட் நாங்கள் செய்து வச்சோம் சலாட் இருக்குல்ல, இப்போ இந்த சாலடை வந்து போட போகிறார்.
ஸோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சலாட் நீங்கள் சேர்க்கலாம். சிக்கனை வந்து சேர்க்குறார். இப்போ இதை ரப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் சுற்றின காரணம் வந்து ஈஸியாக இருக்குது நீங்கள் சாப்பிட்றதுக்கு. மிகேல் டைமுக்கு வந்துட்டா. டேஸ்ட் இட். அதுக்கு தான் இந்த சிக்கன் ஷார்மா ரேப் செய்து முடிஞ்சது. இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து இப்படி ரேப் பண்ணி எடுக்க போறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ஷார்மா ஸ்ரீலங்கன் ட்விஸ்டில் செய்திருக்கார். அசங்கர் நானும் ரெண்டு சேர்ந்து செய்தாங்க. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நானும் அசங்கரும் அவிகளும் டேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படி இருக்குன்னு சொல்லி. பசங்க நல்லா பர்ஃபெக்டாக ரேப் பண்ணியிருக்கிறேன். Abigail, அம்மா yummy yummy. Start eating. Oh, start பண்ணிட்டா சாப்பிடுறது. Delicious. Make sure to make this. எப்படி சொல்லியிருக்கா? Make sure you make this ன்னு சொல்லியிருக்கா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருக்கா. Perfect. சாலட்லேருந்து சிக்கன் ப்ரோட்டீன்லேருந்து சரி யோகட் ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. பிகாஸ் ஒரு ஹெல்த்தி வந்து எல்லாரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான ஒரு டிஷ் தான். கண்ண நேரம் எடுக்காது. ஒன்லி மேரினேட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் சரிங்களா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனி ஹவ் ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம உங்களோட காமெண்ட்ஸில் கேட்குறீங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சதுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களை வந்து சுட சுட சேரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம். Bye.